Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா as usual போல சண்டே routine vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உழவர் சந்தை போகல. எனக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து லீவ் கிடைக்கல. சோ ஹஸ்பண்ட் வந்து சென்னையில இருந்து வரல. சோ வந்து நானும் சரி இன்னைக்கு உழவர் சந்தைல வேணா இருக்கிற காய்கறி எல்லாம் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. நாங்க 3 பேர் தரேன்றதுனால. சோ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 5:30 பக்கமாவே எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. சோ தூக்கம் வரல. சோ கடகடன்னு எழுந்திருச்சு வந்து வெளிய அப்படியே ஊஞ்சல்ல கூட உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு ஒரு 6:30 பக்கமாக இந்த ஷட்டரை எடுத்து விட்டேங்க. அந்த ஷட்டர் வந்து இல்லைன்னா வெயிலேருந்து எங்களை நாங்கள் எப்படி சொல்கிறது சேவ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வெயில் வெயில் வருது வீட்டுக்குள்ளே. ஸோ காலையில் நான் இந்த ஷட்டரை வந்து டக்குன்னு ஒரு 6:30 பக்கம் எடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் போல் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங்னால கொஞ்சம் அப்படியே ஊஞ்சலில் உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 7:20 ஆகிடுச்சு. பசங்க இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால பசங்க 2 பேர் தூங்குறாங்க. ஸோ நானும் சரி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பசங்க எழுந்திரிச்சப்பக்கு பாலை கலக்கி தரலான்னு. ஸோ கலக்கி வச்சுட்டு அது பசங்க லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஆறிடும். அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் ஆஃப் கிளாஸ் அளவுக்கு டீ போட்டுட்டேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி தான் செய்யலான் இருக்கேன். ஸோ இட்லியும் சிக்கன் கிரேவி நைட்டு பசங்க சொன்னாங்கம்மா ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் கிரேவி பண்ணி இட்லி செஞ்சு கொடுமான்னு. ஸோ இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சுட்டு பையன் எழுந்திரிச்சோன்னு அவனை கடைக்கு அனுப்பி சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி சிக்கன் கிரேவி. அந்த சிக்கன் கிரேவி மதியம் லஞ்சுக்கு அப்படியே வச்சு விட்டுருவேன். ஸோ நாங்கள் 3 பேருனால அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு செஞ்சு கொஞ்சோண்டு கருவாட்டு தொக்கு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் சாம்பார் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங். அப்புறம் ஒரு டிஃபன் பார்த்திங்கன்னா இது 2 தான் செய்யணும். ஸோ கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்னு. பசங்க இன்னும் எழுந்திரிக்கலாம். ஸோ எழுந்திரிச்சப்பறம் அவங்க பால் கறி கொடுக்கலான்ட்டு நானும் டீ போட்டு வெளியே வந்துட்டேன். பசங்க எழுந்திரிச்சா தான் டிஃபன் செய்ய வேண்டியது. ஸோ சண்டேனால பசங்க தான் தூங்கிட்டு இருக்காங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஸோ காலையில் கெஸ்ட் குடிச்சிட்டு அப்படியே குடிச்சத்தோட மைண்டாக ரிலாக்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்னிங்கில் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. ஒரு ½ அன் ஹவர்னால் கூட நம்ம ப்ளஸ் டிவியோ இல்லை மாடல் வெளியே உட்காந்துட்டு அப்படியே அந்த புது சட்டை கட்டிட்டு மைண்டை ரிலாக்ஸ் வச்சுன்னா மனசு ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்கும். எவ்ரி சண்டே வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த சண்டே வந்து ரொம்ப வேலை வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. செம்ம போருங்க. என்னதான் இருந்தாலும் பசங்க கூட இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருந்தால் அந்த ஒரு அதாவது பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி செம்ம ஹாப்பியாக இருக்கும். 4 பேர் அந்த சண்டே நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குது. ஸோ மார்னிங் 5:30க்கு ஃபோன் அடிச்சிட்டேன் வரலையான்னு. இல்லை வரல இன்றைக்கி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நானும் விட்டுட்டு நம்ம ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது வேலையில் இருக்கும்போதுன்னு. ஸோ பசங்களும் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ செம்ம போர் அடிக்குது. ஸோ அதனால் லேட்டாகவும் டிஃபனும் லேட்டாக தான் செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஸோ பையன் எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா அவன் கடைக்கு போயிட்டு வந்து கொடுத்து அப்புறம் லேட்டாக அது நான் இன்னொன்று சொல்லப்போனால் லேட்டாக தான் நான் இப்போலாம் வேலை செய்யவே. வெயில் வேறு அதிகமாகிடுச்சிங்களா. ஸோ மெதுவாக செஞ்சுட்டு ஒரு 4:30 5 o'clock பக்கம் அப்படியே வேலையை இழுத்துட்டு கிடப்பேன். ஸோ ஏன்னா நம்மளால் டக்குன்னு செய்ய முடியல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா பையன் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு மிளகாத்தூள் தயிர் உப்பு போட்டு நல்லா ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊருட்டோன்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாஃப்ட் ஆகும். தயிர் போட்டால் சாஃப்ட் ஆகும். ஸோ இது கூட வந்து நான் வந்து முருங்கைக்காய் கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சிடலாம். அப்போ இட்லிக்கு ரொம்ப சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அப்படியே லஞ்சுக்கு எங்களுக்கு ஆயிடும். ஸோ நாங்கள் 3 பேருன்றதுனால அப்படி பண்ணிடலான்ட்டு. இன்றைக்கி வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. ஃபிஷ்ஷெல்லாம் எதுவும் வாங்கலை. என் ஹஸ்பண்ட் வந்தால் உழவர் சந்தை போயிட்டு அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிருப்பேன். ஸோ அவர் இந்த வாரம் வரலன்றதுனால நாங்கள் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். முருங்கைக்காய் கிழங்கு போட்டு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு அது இட்லிக்கு வச்சுருந்தேன் காலையில். ஸோ அதே சிக்கன் கிரேவிக்கு மதியானம் ஒயிட் ரைஸ் வச்சுக்கலான்னு முடிஞ்சால் இது பீன்ஸ் கேரட்டெல்லாம் போட்டு ஒரு வெஜ் புலாவ் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். அது எப்படின்னு தெரில எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் டிஃபன் முடிச்சது டைம் போய் 9 o'clock ஆகிடுச்சு. நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் கிரேவி செஞ்சிட்ருக்கேன். சிக்கன் கிரேவி எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா நான் முருங்கை கத்திரிக்காய் போட்டு செய்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கிண்ணத்துக்கு கட் பண்ணி எடுத்து தாளிச்சிருக்கிறேன். அது வந்து பட்டை கிராம்பு
சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை அப்போ அந்த ஃப்ளேவர் இறங்கும். போட்டுட்டு அதையும் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நான் வந்து தேங்காய் தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டு அப்போ செய்வேன். தாளித்து விட்டுட்டு தேங்காய் தக்காளி அரைச்சிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகிடுச்சு. தான் நீங்கள் டிஃபன் செஞ்சுட்டு டிஃபன் செஞ்சுட்டு காமிக்கிறேன். மிளகா மல்லி எல்லாம் போட்டுட்டேன். இது வந்து கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா டேஸ்ட் வேணும்ல, ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு ஆல்ரெடி சிக்கனில் ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஸோ தண்ணி ஊற்றக்கூடாது, அதில் இருக்க தண்ணியே வதங்கி வரட்டும். அதுக்கு வந்து தேங்காய் தக்காளி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா தாளிச்சு விட்டாச்சு. இப்போது கிழங்கு முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு வெந்து எல்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இட்லிக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். அது லஞ்சுக்கும் இதே தான். நம்ம எங்களுக்கு பிளெயின் குஸ்கா மாதிரி பண்ணலான் இருக்கு, இல்லைன்னா முட்டை குஸ்கா பண்ணலான் இருக்கு. அதையும் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ தாளிச்சு விட்ட பசங்க வந்து டிஃபன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உனக்கு கடகடன்னு ஆயிடுச்சுன்னா டிஃபன் வேலை முடிஞ்சிடும். டைம் 10 மணி ஆயிடுச்சு. இப்போதான் இட்லி ஊற்றுறேன். லேட்டு தான் டிஃபன் பசங்களுக்கு. ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்தில் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக தலை கொதிக்குது. சூப்பராக ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 10:20 ஆயிடுச்சு. பசங்க பசியில் சும்மா துடிக்கிறாங்க. ஸோ சூப்பராக இட்லிக்கு ஒரு முருங்கைக்காய் கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ டிஃபன் கொடுக்கலாம். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிட்டேன். இப்போ டிஃபனை கொடுத்தா நான் வேலை முடிஞ்சு காலையில் வேலை இருந்துச்சு. இதெல்லாம் பொசுன்னு சொன்ன மல்லிப்பூ மாதிரி இட்லி வந்துருக்குது. ஸோ பசங்களுக்கு தட்டில் போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண கொடுத்துடலாம். இட்லி எடுத்தாச்சு. சூப்பரான சிக்கன் முருங்கைக்காய் கிரேவி போட்டு நல்லா மட்டன் போட்டு அது மேலே சிக்கன் போட்டு இட்லி கிரேவி அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பசங்க கொடுத்து பார்க்கல அப்படி டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ரெடிமாகுது இட்லிக்கும் சிக்கன் முருங்கைக்காய் கிழங்கு கிரேவிக்கும். அம்மோ செம்ம டேஸ்ட்டாக. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கா? பசங்களுக்கு நான் டிஃபன் கொடுத்துட்டு இப்போ நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு 4 இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் எனக்கு ஒரு 4 இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகவும் இப்படி விட்டுருக்கேன். அப்போ தான் மத்தியானம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்கணும். இட்லிக்கு வந்து சிக்கன் கிரேவிக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், சிக்கனில் இந்த மாதிரி முருங்கைக்காய் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சின்னதில் எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. முருங்கைக்காய் கிழங்கு சிக்கன் போட்டு செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ண வீட்டில் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் வேறு லெவல் டிஃபன் பண்ணேன்னா லேட் ஆகிடுச்சு. 10:45 ஆகிடுச்சு. பசங்க சாப்பிட்டா இப்போ நான் சாப்பிட்ருக்கேன். இன்னும் ஒரு சின்ன ஃபீலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூட இல்லை. இந்த வாரம் வரமுள்ள அவரால் மெட்ராஸில் ஒர்க்கில் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் வருவார் கூட இருக்குது. ஸோ அவர் மட்டும் தான் இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் தான். பட் செம்ம டேஸ்ட்டாக வந்து இதே கிரேவி மாதிரி லஞ்ச் ரெடி ஆகிடும். பயங்கர பசி. நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கணும். காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் வீக்கெண்ட் சண்டே தானே அப்புறமா பிடிச்சிக்கலான்னு. ஸோ பயங்கர பசி. நான் சாப்பிட்டு வந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிட்டு ஒழுங்காக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகும் போது. ஸோ லெமன் ஜூஸ் போடலான்னு. ஸோ சம்மருக்கு வந்து இது மாதிரி ட்ரிங்க்ஸ் ஏதாவது கூலிங்காக குடிச்சிட்டு அதுதான் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து சிக்கன்லாம் ரொம்ப எடுக்கக்கூடாது இந்த சம்மரில். ஆனாலும் சிக்கன் கிரேவி தான் நல்லா இருக்குது. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸை போட்டு கொடுத்துடலான்னு. ஸோ எதுவும் இருக்குது. இதுமா
லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ எவ்வளோ இருக்குது பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த கிச்சன் நீட் பண்ணால் தான் எனக்கு டென்ஷன். இந்த கிச்சன் நீட் பண்ணுறேன்னா கொஞ்சம் பாதி வேலை கம்மியாகிடுது வீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிங்க்ஸுக்கு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் நீட் பண்ணலான்னு. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஸோ கிடக்குன்னு பாத்திரமெல்லாம் கொஞ்சம் கழுவுனேன். பாதி பாத்திரம் கழுவ டைம் ஆகிடுச்சு. பஸ்ஸில் நான் ஸ்கூலில் அப்படியே நிறுத்திட்டு சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு. ஸோ பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். சரி அது பிளெயின் குஸ்கா மாதிரி பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் பசங்க வந்து வேணாமா அப்பல சாப்பாடே பண்ணிடுங்கன்ட்டாங்க. ஸோ பசங்களுக்காக முருங்கைக்காய் கிழங்கு போட்ட சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியை விட இன்னும் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டீயை போட்டுட்டு வறுக்கி தொட்டு சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது. பசங்களுக்கும் அப்படியே வறுக்கி கொடுத்துட்டேன். இது வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. ஸோ செம்மையாக இருந்தது. ஊட்டி வறுக்கி ரொம்ப ஃபேவரட் எங்களுக்கு. நான் சின்ன வயசில் சாப்பிட்டது. அதோட அப்புறம் அம்மா வரும்போது மந்த்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும். ஸோ பசங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துட்டேன், சாப்பிட்டுக்கிறோம். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசைக்கு மாவு கலந்துட்டேன். அது லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம். சரி பயங்கர வெயில் இல்லை அப்படியே 1 hour போக நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் பசங்க படுத்துட்டாங்க. அப்புறம் இப்போ தான் எடுத்துட்டு லஞ்ச் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் போட போகிறேன். ஸோ தோசைக்கும் கிரேவி இருக்குது, சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருக்குது, அப்புறம் சாம்பார்லாம் கொஞ்சம் இருக்குது. எல்லாமே அப்படி போய் இருக்குது. ஸோ 2 தோசை மட்டும் போட்டுக்கலான்னு மாவு கரைச்சிட்ருக்கேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக முறுமுறு ஒரு சூப்பரான தோசை. ஸோ இந்த கிரேவியே போதும்னு விட்டாச்சு. நிறைய இருக்குது. ஸோ சிக்கன் கிரேவியே விட்டாச்சு. ஸோ பசங்களுக்கு சிக்கன் கிரேவி கூட தோசை வச்சு இன்னைக்கு நைட் டிஃபன் வேலையை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் சிக்கன் போட்ட கிரேவி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பசங்க டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டா இன்னைக்கு வேலை இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதை எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு ஒரு 2 தோசை போட்டு கொடுத்துட்டு நானும் 2 தோசை போட்டு சிக்கன் கிரேவியில் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப இந்த தோசைக்கும் சிக்கன் கிரேவிக்கும் செம்ம எப்படி சொல்ல நல்ல காம்பினேஷனாக இருந்தது. இட்லி தோசை அதாவது சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகுது இந்த முருங்கைக்காய் கிரேவி சிக்கன் கிரேவி. இந்த சண்டே வந்து என்னோடது இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.